சொன்னா நம்ப மாட்டீங்க. இந்த ஒரு கிரீம் உங்க வீட்ல இருந்துச்சுன்னா, நீங்க தான் தேவதை. அந்த அளவுக்கு உங்க ஸ்கின்ன நல்லா க்ளோவா கொரியன் ஸ்கின் மாரி மாத்தக்கூடிய ஒண்ணுங்க. இது வாங்க எப்படி ரெடி பண்றேன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணிடலாம். இதோட ஃபுல் வீடியோவுமே நம்ம சேனல்ல இருக்கு. நீங்க டீட்டெயிலா பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, அதில போய் செக் பண்ணி பாருங்க. அரிசி கழுவுன தண்ணிய வந்து இந்த மாரி ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கோங்க. அத 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே ஆடாம வச்சுட்டிங்கன்னா, அடியில வந்து ஒரு மாவு மாதிரி தேங்கி நிக்கும். நம்மளுக்கு அதுதான் வந்து தேவைப்படும். மீதி தண்ணியெல்லாம் அலங்காம வடிச்சு எடுத்துருங்க இந்த மாதிரி. அடியில வந்து அந்த மாவு மாரி வெள்ளையா இருக்கு இல்லையா? இந்த வச்சு தான் நம்ம வந்து க்ரீம் ரெடி பண்ண போறோங்க. இந்த ஸ்டார்ச்சில தான் நம்ம ஸ்கின்ன நல்லா பிரைட் பண்ணக்கூடிய ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட் நெறையவே இருக்கனால, இத வந்து ஒரு பவுலுக்கு மாத்திட்டு, இது கூடவே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். ஆலோவேரா ஜெல் வந்து நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடியதும் ஆட் பண்ணிக்கலாம். இல்ல ரெடிமேடா யூஸ் பண்ணா தான் நம்மளுக்கு க்ரீம் மாரி உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமலும் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ண உங்களுக்கு க்ரீமா கிடைக்கும். இத வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது? எத்தன நாளைக்கு யூஸ் பண்றது? யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்? இல்ல எந்த டைம்ல யூஸ் பண்ணா நல்லா ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றத ஃபுல் வீடியோல நான் வந்து தெளிவா சொல்லியிருக்கேங்க. கண்டிப்பா வந்து ஃபுல் வீடியோ லிங்க் வந்து கீழ குடுக்குறேன். கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா நல்லா பிரைட் பண்ணி குடுக்குங்க. நீங்க ட்ரை